ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சிந்துவெளி நாகரிகம். இதில் நகர அமைப்பு எப்படி இருந்தது, அங்கே வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அங்கே வணிகங்கள்லாம் எப்படி நடைபெற்றுச்சு, ஹரப்பா நாகரிகம் எதனால் வீழ்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வெற்றி யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் தான் சர்ஜன் மார்சல். இவரை பற்றி நம்ம முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருக்கோம். இவர் தான் தொல்பொருள் துறை இயக்குனராக இருந்திருக்காரு. இவரை பற்றி இன்னும் சில தகவல்கள் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இவர் ஒரு ஆங்கிலேயர், கிழக்கிந்திய கம்பெனியோட படை வீரராகவும் இருந்திருக்காரு. இவர் தான் ஹரப்பா பற்றி முதல்ல நூல் வெளியிடுவார். ஹரப்பானா என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மொஹஞ்சதாரோன்னு ஒரு நகரம் இருக்குது. அதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இடிகாட்டு மேடு. ஒன்றும் கேட்கலாம். ஹரப்பாங்கிறது புதையுண்ட நகரம், மொஹஞ்சதாரோனா இடிகாட்டு மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஃபஸ்ட்டு இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் பார்வையிடும் போது, அதாவது தற்போது உள்ள பாகிஸ்தானை பார்வையிடுறாரு. அப்போ பெரிய கோட்டை, செங்கற்கோட்டையும் செங்கற் திட்டுகளும் இருக்கிறத பார்க்குறாரு. அதுதான் ஹரப்பா அப்படிங்கிறத அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி நிறையா தகவல்கள் அவரோட நூலில் வெளியிடுறாரு. இதில் என்னென்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோவுக்கு இடையில சில பொருட்களில் வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது மட்பாண்டங்களில் ஹரப்பாவில் உள்ள மட்பாண்டங்களுக்கும் மொஹஞ்சதாரோவில் உள்ள மட்பாண்டங்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அதை வச்சு எது பழமையான நாகரிகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹரப்பா தான் மொஹஞ்சதாரோவோட பழமையானது. ஸோ ஹரப்பா நாகரிகம் தான் முதல்ல வந்த நாகரிகம். இதான் நகர அமைப்பு. இதில் மேல் பகுதி பார்த்திங்க அப்படின்னா கோட்டைன்னு சொல்லுவாங்க. இதில் தான் என்னென்னா நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினதாகவும் சொல்கிறாங்க. இங்கே என்னென்னா தானிய களஞ்சியம், பொதுக்குளம் இதெல்லாம் மேல் பகுதியில் தான் இருந்தது. கீழ்ப்பகுதி தாழ்ந்த உயரமுடையது. இதில் ஆனால் அதிக பரப்பு கொண்டு இங்கே பொதுமக்கள் வசிக்கிற இடமா இருந்திருக்கு. இதான் தெருக்களும் வீடுகளும். இது எந்த சேஃபில் இருக்குன்னு பார்த்தோம்னா சட்டக வடிவமைப்பை பெற்றிருக்கும். தெருக்கள் நேராக வடக்கு தெற்காக ஒரு லைனும் கிழக்கு மேற்காக ஒரு லைனும் செங்கோணத்தில் வெட்டி கொள்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. சாலைகள் அகலமானதாகவும் வளைவான முனைகள் கொண்டதாகவும் இருந்திருக்கு. இங்கே 2 மாடி கட்டிடங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது நமக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இப்போ வாழ்கிற நகர வாழ்க்கையை அப்போவே அழகாக ஆர்கிடெக்சர், அதாவது வீடுகள்லாம் அழகாக கட்டியிருக்காங்க. அது மாதிரி சுகாதாரமாகவும் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் முற்றம், கழிவறை, குளியலறை எல்லா வசதிகளும் இருந்திருக்கு. இங்கே பெரிய தெருக்கள் 33 அடியும், சிறிய தெருக்கள் 9லேருந்து 12 அடி வரையும் இருக்குது. அதாவது ஆனால் அரண்மனையோ வழிபாட்டு தலங்களோ இங்கே இருக்கிறதுக்கான சான்று எதுவும் கிடைக்கல. இதான் மொஹஞ்சதாரோவோட பொதுவான குளியல் குளம். இங்கே இது எங்கே அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரத்தோட மையப்பகுதியில். இதை முக்கியமானது. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா நகரத்தோட மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கும். தண்ணீரை இங்கே வெளியேற்றத்துக்கும் இப்போ தண்ணீரை உள்ளே கொண்டு வரத்துக்கும் என்ன வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் குளத்தோட தரைப்பகுதி பார்த்திங்கன்னா நீரை உறிஞ்சுறதுக்காண்டி நீலக்கீழ்ங்கிற பசையை பூசியிருப்பாங்க. அது மாதிரி குளத்தோட மேல் ஓரங்களில் பார்த்திங்கன்னா பல அறைகள் இருக்கும். இது ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது படிக்கட்டுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு தெற்காக படிக்கட்டுகள் இருந்திருக்கு. தரைப்பகுதியிலையும் சரி அதோட மேல் ஓரங்களையும் இயற்கை தார் கொண்டு பூசியிருக்காங்க. எதுக்குன்னா தண்ணீர் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இயற்கை தார் கொண்டு பூசியிருக்காங்க. தென்மேற்கு மூலையில் பார்த்திங்கன்னா நீராவி பயன்பாட்டிற்காண்டி வசதிகள்லாம் செஞ்சுருக்காங்க. இதோட செங்கல் பார்த்திங்கன்னா ஒரே சேஃபில் தான் இருக்கும். நான் தெருக்களில் கூட சொல்ல மறந்துட்டேன். தெருக்கள் வீடுகளையும் எப்படி செங்கல் எல்லாமே ஒரே சேஃபில் வச்சு கட்டியிருப்பாங்க. அதாவது அங்கே வீடுகள் சுண்ணாம்பும் செங்கலும் சுண்ணாம்பு கலவையும் கலந்து கட்டியிருப்பாங்க. இது சுட்ட செங்கற்கள், சுடாத செங்கற்கள் ரெண்டும் கலந்து கட்டியிருப்பாங்க. இங்கே குளம் எத்தனை அடி நீளம்னு பார்த்தீங்கன்னா 39 அடி நீளம், அகலம் 23 அடி, ஆழம் 18 அடி கொண்டதாக இருக்கும். இதான் தானிய களஞ்சியம். இது செங்கற்களால் அடித்தளம் போட்டு மிக உறுதியான கட்டமைப்பு கொண்டதாக கட்டியிருக்காங்க. இங்கே தானியங்களை சேகரித்து, அதாவது பிற்கால தேவைக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க, தானியங்களெல்லாம் சேகரித்து வச்சுருக்காங்க. அதில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தானிய களஞ்சியத்தில் சேகரித்து வச்சுருக்காங்க. இது இப்போ எங்கே இந்த தானிய களஞ்சியம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹரியானா மாநிலம் ராகி கருகியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கொஸ்டின் வரலாம். எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா ஹரியானா மாநிலம் ராகி கருகியில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது எந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாவுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம்.
இந்த இதோட நீளம்னு பார்த்தீங்கன்னா 128 அடி. இதோட அகலம் வந்து 135 அடி. சுவர்களோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா 52 அடி. கனம் வந்து 9 அடி இருந்ததா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 வரிசைகளா கட்டப்பட்டிருக்கும். இதுக்கு இடையில உள்ள தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23 அடி. இந்த இது இது கேட்கலாம். எத்தனை வரிசைகள்னா 2 வரிசைகளா தான் வந்து கட்டப்பட்டிருப்பாங்க. இந்த 2 வரிசைகளுக்குள்ள இடைவெளி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 23 அடி. இதில் வந்து நெடுஞ்சுவர்கள் ஒவ்வொரு வரிசையில் வந்து 6 மண்டபம் இருந்திருக்கு. அதில் 3 பெருஞ்சுவர்கள் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. இதில் 4 அறைகள் இருந்திருக்கு. தரைப்பகுதி எதால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரப்பலகையால் இருந்திருக்கு தரைப்பகுதி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும். இங்கே கோதுமை, பார்லி மற்றும் பலவிதமான திணை வகைகள் வந்து பயிரிட்டிருக்காங்க. பேரிச்சம்பழம், முலாப்பழம் போன்ற பல வகைகளும் இருந்திருக்கு. இதில் வந்து முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இரட்டை சாகுபடி முறையை வந்து கையாண்டிருக்காங்க. கொஷின் கேட்கலாம். இங்கே வந்து இரட்டை சாகுபடி முறையை கையாண்டிருக்காங்க. ஆடு, மாடு, யானை இந்த விலங்குகள் எல்லா பற்றியும் தெரியுது இவங்களுக்கு. ஆனால் குதிரைகளை பற்றி தெரியலை. அதாவது சிந்துவெளி நாகரிக மக்கள் வந்து அறிந்திராத விலங்கு எதுன்னு கேட்டால் குதிரை. இங்கே வந்து மாடுகள் வந்து செபுன்னு அழைக்கிறாங்க. மாடுகளை வந்து எப்படி அழைக்கிறாங்க? செபுன்னு அழைக்கிறாங்க. இதுவும் கொஸ்டின்ஸில் வரலாம். அதுக்கப்புறம் இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பெரிய காளை உருவம் இருக்கும். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் வந்து இந்த விலங்குகள்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து உலோக கருவிகள், ஆயுதங்கள். இங்கே செட் சிலிக்கா கல் வகையில் வந்து பிளேடு, கத்தி, செம்பு பொருட்கள்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் செம்பாலான அம்புகள், ஈட்டிகள், உளி, கோடாரி, அதுக்கப்புறம் வந்து வேளாண்மைக்கு தேவையான கருவிகளும் வந்து இருந்திருக்கு. ஆனால் மிகப்பெரிய போர் நடந்ததற்கான கருவிகள் எதுவும் வந்து இங்கே கிடச்சதா சான்று எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த செட் என்ற சிலிக்காக்கள் நம்ம பிளேடு, கத்தி, செம்பு பொருள்லாம் செஞ்சுருக்கோம்ல, இது இப்போ எங்கே இருக்குது இந்த இந்த கல்வகை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாகிஸ்தானில் உள்ள ரோரிங்கிற பகுதியில் வந்து இந்த ரோரி செட்டு படிகக்கல் வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ பார்க்குறது வந்து கலைநயத்துக்கு எடுத்துக்காட்டாக வந்து அந்த மதகுருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சிலை வந்து இருக்கும். அந்த சிலையை வந்து மாக்கல்ல வந்து செஞ்சுருப்பாங்க. அது வந்து மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் கலைநயத்துக்கு. அதே மாதிரி வந்து அதாவது ஒரு பெண்ணோட சிலை எடுத்திருப்பாங்க. நடனமாடும் பெண்ணின் சிலை. அது வந்து எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னா உலோகத்தை ஊற்றி லாஸ்ட் வெக்ஸ் தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சிறந்த கலைநயத்திற்கு எடுத்துக்காட்டாக சிந்துவெளி நாகரிகத்தில் சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆடை, அணிகலன்கள். ஆடைகள்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பருத்தியை பற்றியும் பட்டை பற்றியும் தெரிஞ்சிருக்கு. அதாவது அந்த ஒரு மத குருமாரோட சிலையை பார்த்திங்கன்னா அவரோட மேல்புற அந்த பூ வேலைப்பாடைகள் அணிந்த உடை வந்து அணிந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க அணிகலன்கள் வந்து இதில் செஞ்சுருக்காங்க. உலோகம், கல், சங்கு இது எல்லாத்துலேயுமே வந்து அணிகலன்கள் வந்து செஞ்சுருக்காங்க. அங்கே வந்து ஆண், பெண் இருவருமே வந்து அணிகலன்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க செஞ்ச கைவினை அந்த அணிகலன்கள் எல்லாமே வந்து மெசபடோமியாவுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. இது எல்லாம் வந்து எந்தெந்த இதில் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாஸ்பர், கிறிஸ்டல் அப்படிங்கிற ஒரு படிகக்கல், அப்புறம் ஸ்ட்ரீடைட், நுரைக்கல் இதில் எல்லாத்துலேயுமே வந்து அணிகலன்களை வந்து செஞ்சுருக்காங்க. எந்த பொருள் வந்து எந்த நகரத்தில் வந்து செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சங்கு வந்து எங்கன்னா நாகேஸ்வர், பால்கேட். வைடூரியம் பார்த்திங்கன்னா சார்டுகை. முன்னாடியே பார்த்தோம் இந்த சார்டுகை எதுக்கு பார்த்தோம் நம்ம திட்டமிட்ட நகரங்களுக்கு. ஆப்கானிஸ்தானில் சார்டுகை பார்த்தோம் வடக்கு. அதுக்கு அங்கே அதே மாதிரி இங்கே வந்து சார்டுகை வந்து வைடூரியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்னிலியான் மணி வந்து எங்கன்னா லோத் துறைமுகம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீடைட் நுரைக்கல் வந்து தெற்கு ராஜஸ்தானில். செம்பு வந்து ராஜஸ்தான், ஓமன். இதான் வந்து லோத்தல் துறைமுகம். அதாவது வந்து லோத்தல், சாகுந்தரோ, காளிபங்கன், கோட்டேஜி இங்கெல்லாம் வந்து சிந்துவெளி முத்திரைகள் வந்து கிடச்சிருக்கு. இங்கே வந்து வணிகம் வந்து எங்கெங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா மக்களுக்கும் மெசபடோமியாவுக்கும் வந்து நெருங்கிய வணிக தொடர்பு இருந்துச்சு. அதே மாதிரி மேற்காசிய பகுதிகள் வந்து ஓமன், பஹ்ரைன், ஈரான், ஈராக் இந்த பகுதிகள்லேயும் வந்து ஹரப்பா முத்திரைகள் கிடைச்சதுனால இங்கேயும் வந்து வணிக தொடர்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மெசபடோமியா ஹரப்பா வணிக தொடர்புக்கு சான்றாக வந்து எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து வணிகம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சான்று எதுனா கியூனிஃபார்ம்ங்கிற கல்வெட்டு. இது வந்து முக்கியமானது. கியூனிஃபார்மில் கல்வெட்டில் வந்து
மெழுகாங்கிற எழுத்து வந்து இருக்கும். மெழுகானா அதுக்கு என்னதுன்னா மெழுகாங்கிறதுக்கு வந்து என்னது சிந்து பகுதியை குறிக்கும். மெழுகாங்கிற வேர்டு வந்து இது சிந்து பகுதியை குறிக்குது. அதே மாதிரி மெசபடோமியா பிராண பகுதியில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹஜான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஹஜாங்கிறது வந்து ஹஜாங்கிற வேர்டு வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலை குறிக்கும். ஹஜாங்கிற வேர்டு வந்து எதை குறிக்கும்? மயில். அதே மாதிரி சுமேரிய அரசர் வந்து நாராம் சிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு குறிப்பு ஒன்று எழுதி வச்சுருப்பாரு டைரி மாதிரி. அதில் வந்து மெழுகாங்கிற இடத்துல வந்து அணிகலன்களை வந்து வாங்கினதா வந்து குறிப்பு எழுதி வச்சுருப்பாரு. ஸோ வந்து இதெல்லாம் வந்து வணிகம் வந்து நடந்ததற்கு உரிய சான்றுகள். இப்போ நம்ம பார்க்குறது எடைக்கற்களும் அளவீடுகளும். அதாவது இவங்க வணிகத்தில் வந்து ஈடுபட்டதுனால கைவினைப் பொருட்கள்லாம் வந்து ஏற்றுமதி செஞ்சதுனால ஹரப்பா மக்கள் வந்து முறையான அளவுகளையும் எடைக்கற்களையும் பயன்படுத்துகிறாங்க. அது எந்த வடிவான எடைக்கற்கள் பார்த்திங்கன்னா கனசதுரமான செட் எடைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து படிகக்கல்லால் செஞ்சது. இந்த எடைக்கற்கள் வந்து இரும்பு முறை உணர்த்துக்குது. இங்கே இந்த எடைக்கற்கள்லாம் வந்து எதை உணர்த்துதுன்னா இரும எண்முறை உணர்த்துது. எடையோட விகிதம் வந்து இருமடங்காக பின்பற்றிருக்காங்க. 1:2:4 4:8 அந்த மாதிரி 1, 2, 4, 8, 16 அந்த மாதிரி இரும எண்முறையை வந்து கடைப்பிடிச்சிருக்காங்க. இதில் வந்து முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடை வந்து இன்றைய அளவீட்டில் எவ்வளோன்னு சொல்லிடுறாங்கன்னா 13.63. 16க்கு வந்து எடை விகிதம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. சிறிய எடை விகிதம் 13.63. ஹரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில் 1 இன்ச் அப்படிங்கிறது 1.75 சென்டிமீட்டர். ஹரப்பா மக்களோட இன்றைய அதாவது 1 இன்ச்சுங்கிறது எவ்வளவு? 1.75. அதே நமக்கு வந்து 1 இன்ச்சுங்கிறது 2.54. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும எண்முறை வந்து இவங்க வந்து பின்பற்றிருக்காங்கன்னு சொன்னோம். இது முக்கியமானது. எந்த முறையை பின்பற்றிருக்காங்கன்னு கேட்டால் இரும எண்முறை. அப்புறம் அணிகலன்களையும் உலோகங்களையும் வந்து எடை போட இதை பயன்படுத்திக்கலாம். தராசு வந்து பயன்படுத்திக்கலாம். அணிகலன்களையும் உலோகங்களையும் வந்து எடை போடுறதுக்கு வந்து செப்பால் செஞ்ச தராசுக்களாக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பசுபதி வழிபாடு. இதில் வந்து அமர்ந்த நிலையில் இருக்கிற மகா யோகியோட உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். இதில் 3 முகங்கள் கொண்ட கடவுள் வந்து யோக நிலையில் உட்காந்துருப்பார். அவரை சுற்றி எத்தனைனா யானை, புலி ஆகிய உருவங்கள் வந்து என்னென்னா வலப்புறமாகவும், காண்டாமிருகம், எருமை அதெல்லாம் வந்து இடப்புறமாக அமைஞ்சிருக்கும். ஸோ இவர் வந்து சிவனுக்குரிய அதாவது வந்து என்னென்னா வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது சிவனுக்குரிய திருமுகம் 3 முகம் சொல்லிட்டு பசுபதி வழிபாடை குறித்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து முத்திரைகளும் எழுத்து முறையும். முத்திரைகள் வந்து எதெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீடேட், செம்பு, சுடுமண், தந்தம் போன்றவற்றிலான முத்திரைகள் வந்து ஹரப்பாவில் வந்து அதிக அளவு கண்டெடுத்திருப்பாங்க. இதில் 5000த்துக்கு மேற்பட்ட எழுத்து தொடர்களை வந்து ஆவணப்படுத்தியிருப்பாங்க. அதில் வந்து மிக நீளமான எழுத்து தொடரில் எத்தனை குறியீடு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 26 குறியீடுகள் இருக்கும். இது வந்து வரலாம். எத்தனை குறியீடுகள்லாம் 26 குறியீடுகள். அதுக்கப்புறம் வந்து சிந்து வழி எழுத்துக்கள் வந்து ஆய்வு செஞ்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹரப்பா மக்கள் எழுதும் கலையை வந்து அறிஞ்சிருப்பாங்க. அதாவது சிந்து வழி எழுத்துக்கள் வந்து எதோட தொடர்புடையதுன்னு பார்த்திங்கன்னா தொல் தமிழோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேட்கலாம் எந்த மொழியோட தொடர்புடையதுன்னா தொல் தமிழோட தொடர்புடையது. இதில் வந்து எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வலப்பக்கத்துலேருந்து இடப்பக்கமாக எழுதியிருப்பாங்க. பொதுவாகவே வந்து அவங்களோட எழுத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வலப்பக்கத்துலேருந்து இடமாக எழுதப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு சில முத்திரைகளில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் வரி வந்து வலம் இருந்து இடமாகவும், அடுத்த வரி வந்து பார்த்திங்கன்னா இடம் இருந்து வலமாகவும் மாறி மாறி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே எழுத்து முறை ஒவ்வொரு இதை வந்து ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் என்ன சொல்லியிருப்பார்? அவர் பேர் என்னென்னா யூரி நோரோசோ அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா திராவிட மொழி குடும்பம் போன்றே வார்த்தை வரிசையை பெற்றிருக்கு. அதாவது வார்த்தை வரிசையை வந்து திராவிட மொழி குடும்பம் போல பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டால் யூரி நோரோசோ. இவர் எந்த அறிஞர்? ரஷ்ய அறிஞர். கணினி மூலம் பகுப்பாய்வு செய்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி நல்லா விரிவான ஆய்வு செஞ்ச ஐராவத மகாதேவன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தென்னிந்திய திராவிட மொழிகளோட ஒத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதோட மூலவேர்கள் ஹரப்பாவோட மொழி வந்து தென்னிந்திய திராவிட மொழியோட மூலவேர்கள்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அதாவது குறியீடுகள் இதெல்லாம் வந்து ஒரு மயிலாடுதுறையில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடாரியோட குறியீடும் ஹரப்பா கற்கோடாரி குறியீடும் வந்து ஒரே மாதிரி இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூம்புகாரில் வந்து மேலே பெரும்பள்ளங்கிற இடத்துல பானைகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் உள்ள அம்பும் மொஹஞ்சதாரோல இருக்கிற லட்சுமியோட குறியீடும் வந்து என்னென்னா ஒரே மாதிரி. அந்த பானையில் உள்ள குறியீடும் இங்கே மொஹஞ்சதாரோல உள்ள லட்சுமி குறியீடும் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ வந்து சிந்துவெளி நாகரிகம் வந்து நம்ம தமிழை இதை சார்ந்தது அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சிந்துவெளி நாகரிக வீழ்ச்சி. சிந்துவெளி நாகரிகம் எதனால் வீழ்ச்சி அடைந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெள்ளப்பெருக்கு, இயற்கை பேரிடர்களால் வீழ்ச்சி அடைந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வணிகத்தலங்கள் வந்து தேக்க நிலை ஏற்பட்டு அதனால் வந்து என்ன ஆகலாம், நகரங்களை விட்டு மக்கள் வந்து வெளியேறியிருக்கலாம். அதனால் ஒரு வேளை ஹரப்பா வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிந்துவெளி எழுத்துக்களை வந்து நம்மளால் படிக்க முடியல, அந்த எழுத்துக்களை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அந்த கிடைக்கிற அகழ்வாய்வுகளை வச்சு சொல்கிறது தான். ஸோ அந்த எழுத்துக்களை வந்து நம்ம படிக்க முடிஞ்சால் தான் வந்து தெளிவாக வந்து சிந்துவெளி நாகரிகத்தை பற்றிய ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் வீழ்ச்சி அடைந்திருக்கலாம், ஒன்று இயற்கை பேரிடரால், இல்லாட்டி வணிகத்தில் வணிகத்தில் தேக்க நிலை ஏற்பட்டு மக்கள் வந்து வேறு இடங்களுக்கு சென்றிருக்கலாம் அப்படின்னு அறிஞர்களோட கூற்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.